வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30/9/2025 செவ்வாய்க்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். எல்லோரும் வந்து இன்றைய நாள் ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா செவ்வாய்க்கிழமையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு. நீங்கள் செய்து பாருங்கள். அதான் கிழமைநாதன் சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை நாள்களில் வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு. செய்து பாருங்கள். அதுபோக உங்கள் இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். செஞ்சுருங்க. சரிங்க. அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் வந்து இளம் நீளம். சரிங்களா? அனுபவங்கள் பிறக்கும் நாளாகும், மென்மை உண்டான நாளாகும், நிதானமாக பயணிக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது. இறை வழிபாடு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகும், புதிய முயற்சிகள் அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாகும், வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாள், உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை உண்டான நாளாகும். அதே மாதிரி ஆராய்ச்சி சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் தேவை. அதே மாதிரி எண்ணிய காரியங்கள் முடிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வாகனங்கள் பயணிக்கும் போது நிதானமாக பயணிக்கும் அவசியம் தேவை. அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக பயணிப்பது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு, ராசியா நிறம் இளம் நீளம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் 5-4 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 5+4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் இளம் மஞ்சள் நிறம். சரிங்களா? விட்டு கொடுத்து போகிறது நல்லது, செல்வது நல்லது. அதே மாதிரி பொருட்களில் கவனம் தேவை. அதே வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. உடன் பிறந்தவருடைய விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வெளியுறவு உணவு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி வாக்குவாதங்களை குறைப்பது நல்லது. அதே மாதிரி கொள்முதல் விலை உயர்ந்த பொருட்களை வாங்காமல் இருப்பது நல்லது. அதாவது நீங்கள் வியாபார சம்பந்தமான விஷயங்கள் சரி நம்ம வியாபாரத்தில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்காக நீங்கள் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதனால் நீங்கள் அது பண்ணாதீங்க. அதே மாதிரி வியாபார நிமித்தமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நமக்கு இன்றைக்கி வியாபாரத்தில் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து அதாவது இன்றைக்கி நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் நீங்கள் தெரியாத ஒரு பொருட்களை நீங்கள் விலை அதிகமாக கொடுத்து வாங்கி அதை நீங்கள் வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் தெற்கு, ராசியா நிறம் இளம் மஞ்சள் நிறம். சரிங்களா? விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி பொருட்கள் மீது கவனம் தேவை. அதாவது திரும்ப சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3-8 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு, ராசியா நிறம் வந்து மஞ்சள் நிறம். மகிழ்ச்சிகரமான நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் சில மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கிறக்கும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. எதிர்பார்த்த சில செலவுகள் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. வர்த்தகத்துறையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். அதே மாதிரி தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி நல்ல நண்பர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அதே மாதிரி பேச்சுக்களில் பொறுமை வேண்டும். ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு, ராசியா நிறம் மஞ்சள். அதே மாதிரி 2+5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம். சரிங்களா? வேறுபாடுகள் விலகும் நாளாகவும், தெளிவு பிறக்கும் நாளாகவும், ஆதாயம் உண்டான நாளாகவும் இருக்குது. நண்பருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். போட்டி ஈடுபாடுகள் திறமை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், மனதில் இருந்த புதிய பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. பெற்றோருடைய ஆலோசனை பெற்று மனதளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், கால்நடை பணிகள் ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாதகமான நாளாகவும் இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம். சரிங்களா? அதே மாதிரி 6-7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியா நிறம் இளம் பச்சை நிறம். சரிங்களா? மாற்றங்கள் உருவாகும் நாளாகும், தீர்வுகள் கிடைக்கும் நாளாகவும், உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், சிறிய தூர பயணங்கள் மூலமாக மனதில் மாற்றங்கள் உருவாகக்கூடிய நாளாகவும், கடினமான உழைப்பால் வெற்றி காணக்கூடிய நாளாகவும் இருக்குது. சாதாரண விஷயங்களில் முடிவெடுக்கிறதுலேயே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி தன்னம்பிக்கையுடன் சில முடிவுகளை எடுப்பீர்கள். அதே மாதிரி புதிய ரியல் எஸ்டேட் பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரிக்கல் பொருள் மேலே அதிகமான ஆர்வம் இருக்கும். அரசு வகை எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி லாபம் சிறந்த நாளாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை வந்து வடமேற்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளம் பச்சை நிறம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 6-4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம். அதே மாதிரி
தாமதங்கள் குறையும் நாளாகவும் அதே மாதிரி லாபகரமான நாளாகவும் நெருக்கங்கள் மறையும் நாளாகவும் இருக்குது, நெருக்கடிகள் மறையும் நாளாக இருக்குது. அரசு சார்ந்த பணிகளில் இருந்த தாமதங்கள் குறையறதுக்கான உறவினர்கள் வருகை உண்டாகும். அதே மாதிரி கடன் அடைப்பதில் சிக்கல்கள் சிந்தனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வியாபாரம் சம்பந்தமான சில நுணுக்கங்களை செய்து முடிப்பீர்கள். அதே மாதிரி லாபங்களும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த சில முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் மறையறதுக்கான வாய்ப்பு. அன்பு நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை என்ன வடகிழக்கு. ராசியான நிறம் வந்து உங்களுக்கு மஞ்சள் நிறம். அதே மாதிரி 3+9 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி. துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு. ராசியான நிறம் வந்து வெளிர் நீலம், சரிங்களா. வெள்ளை நிறம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அதே மாதிரி மனதில் உள்ள புதிய நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் செயல்பாடுகளில் இருந்த தாமதங்கள் விலகும் நாளாகவும் பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் திறமை மேம்படக்கூடிய நாளாகவும் வெளி உலக வட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பாக ஒரு நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. உறுதி மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகக்கூடிய நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு. ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளை நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 1+6 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு. ராசியா நிறம் பழுப்பு நிறம். வேறுபாடுகள் விலகும் நாளாகவும் வரவுகள் மேம்படும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. குடும்பத்தில் இருந்த வேறுபாடுகள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனதில் புதிய நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்கின்ற நாளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி விரும்பிய பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வருவாய் சில விஷயங்களாக தடைபடுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகளுடைய நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைதியான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியா நிறம் பழுப்பு நிறம். அதே மாதிரி உங்களுக்கு 7+4 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி மேற்கு. ராசியா நிறம் சிவப்பு நிறம். உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் கவனம் பிறக்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி தேடல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. நேற்று மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் இருக்குது. வியாபாரத்தில் இருந்த எதிர்பார்ப்பு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே விசேஷமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. விசேஷங்களில் சாதகமான நாளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆன்மீக பணிகளில் தடைகள் இருந்தாலும் அது விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனம் பிறக்கக்கூடிய நாளாகவும் உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான மனதில் புதிய நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் கல்வியில் குறித்த தேடல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் உதவிகரமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியா நிறம் சிவப்பு. நேற்று மாதிரியே தான் இன்றைக்கும் 4+9 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி மேற்கு. ராசியா நிறம் நீலம். சரிங்களா. அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பார்ப்புகள் மறையும் நாளாகும். நிதானம் தேவைப்படும் நாளாகும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி அதாவது யாருக்காவது நீங்கள் ஜாமீன் போடுற மாதிரி இருந்தால் அதை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லது. உத்தியோகத்தில் முறையாக எதிர்பார்ப்பு தோன்றினாலும் தோன்றி மறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். மற்றவருடைய செயல்பாடுகளால் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேல்நிலை கல்வி படிப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி வாகனங்களில் பயணிக்கும் நிதானமாக தேவைப்படும் நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாள் நீங்கள் வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. கால் கையில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா. அதே மாதிரி 6-8 உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு. ராசியா நிறம் நீலம். சரிங்களா. தேவைகள் நிறைவேற்றுவைகள் ஆதாயகரமான நாளாகவும் அதே மாதிரி அனுகூலமான நாளாகவும் இருக்குது. சரிங்களா. அதே நிதானத்தை பயணிக்க வேண்டிய செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். அதே அதாவது நீங்கள் வந்து எப்பயுமே வந்து நிதானத்தோடு பயன்படுத்தி தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. அது ரொம்ப முக்கியம். நிதானமாக தான் அதாவது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து அவசரப்பட மாட்டாங்க. கொஞ்சம் நிதானமாக பயணம் பண்ணி வெற்றி காணக்கூடிய ஒரு ராசி. அதே மாதிரி புதிய நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வாடிக்கையாளர்கள் மீது எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சமூக பணிகளில் மதிப்பு மரியாதையும் சக ஊழியர்களுடைய அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லாபகரமான நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அனுகூலமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியா நிறம் வந்து உங்களுக்கு நீலம். சரிங்க. அதே மாதிரி 3+9 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு. ராசியா நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொன்னிறம். சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சிக்கல்கள் குறையும் நாளாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உளவியல் நாட்டங்கள் அதிகரிக்கிறதுக்கு மூலமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆரோக்கியத்தில் சிக்கல்கள் குறையக்கூடிய நாளாகவும்
கலை சார்ந்த பணிகளில் ரொம்ப அதிகமாக ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக புதுமையான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் காணப்படும். அதே மாதிரி கவலைகள் விலகும் நாளாகவும் வெற்றிகரமான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் பொன்னிறம். அதே மாதிரி 5 1ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்.